அரிசி மாவு, அது கூட உளுந்து மாவு, வறுத்து பொடி பண்ணி ஜலிச்ச உளுந்து மாவு, உடைச்சக்கடல மாவு, தேங்காய் பால், அரை மூடி தேங்காவை எடுத்து பால் எடுத்து ஃபில்டர் பண்ணது. தேங்காய் பால் ஊத்துறதுனால முறுக்கு வந்து நல்ல தேங்காய் வாசனையோட சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. கட்டி பெருங்காயம், கரைச்ச தண்ணி கொஞ்சம், உப்பு, பொருள்ன்றதுனால சீக்கிரமா ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது கட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு தட்டுல எண்ணெய் தடவிட்டு இதுல வந்து முறுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போடலாம். முறுக்கு அச்சு இதுதான். மாவு பிழிஞ்சிட்டு லைட்டா ஒரு பிரஸ் கொடுக்கணும் முறுக்கு மேல. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம போட்டுக்கலாம். முறுக்கு எண்ணெயில பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ ஒரு பக்கமா திருப்பி போடலாம். அந்த பபிள்ஸ் அடங்கிட்ட பிறகு கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.